உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராஜி, சொல்லுங்க, என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் உனக்கு ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேம்மா. ஃபோன் மணிக்கணக்கா என்கேஜாவே இருந்தது. இல்லங்க, நம்ம மூத்த மருமக வானதி கூட பேசிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி நேரம் போனதே தெரியாம பேசிட்டு இருந்தேன். ஓஹோ, அந்த அளவுக்கு பேச்சு போயிட்டு இருக்கா? பிரமாதம். ஏமா, நம்ம மகன் கார்த்தியே வானதி கிட்ட பேச யோசிச்சு யோசிச்சு பயந்து தான் பேசுவான். ஆனா நீ மருமக கிட்ட இப்பவே இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்ட. வானதிய உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சு போயிருச்சு போல. அம்மா, மருமக கூட பேசிக்கிட்டு புருஷனையும் பிள்ளையும் மறந்துடாத ராஜி. அவகிட்ட பேசிட்டு இருந்ததே எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த உணர்வை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அவளோட கள்ள கபடம் இல்லாத குணம், பெரியவங்களை மதிக்கிற மனசு, மத்தவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, இப்படி எல்லாமே கலந்த மாதிரி என்ன அவகிட்ட ரொம்ப நெருக்கமா ஈர்க்க வைக்குது. உண்மைதான் ராஜி. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வரும்போது நம்ம எல்லாருக்கும் மன நிறைவை கொடுக்கும். பையனுடைய எதிர்காலத்தை பத்தி நமக்கு இருந்த கவலை போயே போச்சு. அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கை துணைவியா இருப்பாங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. பின்ன யார் அவ? இந்த ராஜராஜேஸ்வரியோட மருமகளாச்சே. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா அவளோட கடமைய சிறப்பா செய்வான்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி, ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க. ஓகே. அண்ணி வீட்டோட லொகேஷன் இந்த பக்கம் தானே காட்டுது. ஆனா எக்ஸாக்ட் தெரு எந்த இடம் தான் கன்ஃபியூஷனா இருக்கு. சரி போ கார்த்தி, அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் விசாரிச்சு பார்க்கலாம். டேய், இப்போ எதுக்குடா தேவையில்லாம வீட்டுக்கெல்லாம்? அதான் அந்த வானதி பொண்ணு மூலமா நம்ம ஆர்த்திக்கிட்ட நெருங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. அன்னிக்கிட்ட க்ளோஸ் ஆனா மட்டும் போதுமா? மாமனார் மாமியார்னு மொத்த ஃபேமிலி கவர் பண்ண வேண்டாம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளு கார்த்தி, இறங்கு. மா, ஒரு நிமிஷம். இங்க பொதிகை நகர் 2வது தெரு எங்க இருக்கு? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அதான் 2வது தெரு. அங்க நீங்க யார பார்க்கணும்? சுந்தரமூர்த்தின்னு எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர் வீட்டுக்கு தான் போகணும். ஓ, சுந்தரமூர்த்தி அண்ணன் வீடா? அவருடைய சம்சாரம் அமுதா தெரு முனையில கச்சேரியே நடத்திக்கிட்டு இருக்கா. அங்க போய் பாருங்க. கச்சேரி நடத்துறாங்களா? அண்ணே, பி சுசீலா, எஸ் ஜானகி மாதிரி உங்க மாமியாரும் பெரிய பாடகையா இருப்பாங்க போல இருக்கே. இந்நேரம் எந்த ராகத்தை புடிச்சு எப்படி பிச்சு உதறிட்டு இருக்காங்க தெரியலையே. ஏயா, இதோ இருக்கிற கடத்தெருவுக்கு போறதுக்கு 150 ரூபாய் கேக்குற? இங்கதான் இருக்குன்னா நடந்து போயிருக்க வேண்டியதானம்மா. அதுக்கு எதுக்குமா ஆட்டோ நிப்பாட்டுறீங்க? எத்தனையோ நியாயமா வாடகை வாங்குற ஆட்டோக்காரங்க இருக்கும்போது உன் ஆட்டோல போகணும்னு என் தலையில எழுதிருக்கு. இங்க பாரு, நீ தேவையில்லாமலாம் பேசாத. 80 ரூபாய்க்கு ஆட்டோ வருமா வராதா? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. 150 ரூபாயில ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. என்ன என்ன கட்டுப்படி ஆகாதுங்கிற? இந்த அமுதாவை என்ன நாட்டு நடப்பு தெரியாதவன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்னடா, நீ சொன்ன மாதிரி பிச்சு உதறிட்டு தான்டா இருக்காங்க. அண்ணே, அன்னிக்கிட்ட நீ யாரு என்னன்னு சொல்லாத மாதிரி இவங்க கிட்டயும் போய் ஜென்ரலா பேசுறது நல்லா இருக்குமோ நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பேசுன. இவ்ளோ நேரம் பேசி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வச்சதுக்கு ஒழுங்கா நீ உன் ஆட்டோல ஃப்ரீயா என்ன கொண்டு போய் அங்க இறக்கி விடணும். பணம் வாங்காம இறக்கி விடணுமா? ஏமா, நீ தெளிவாதான் பேசுறியாமா? என்ன சொன்ன? யோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? ரொம்ப ஓவரா தான் பேசுற நீ.
யாருமா ஓவரா பேசுறா? நீதாம்மா ஓவரா பேசுற. என்ன என்னாச்சு? ஐயோ மாப்பிள்ள என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? நான் ஏதோ சண்டைக்கு நிக்கிற மாதிரி என்ன கேக்குறீங்க தம்பி? எல்லாம் அந்த அம்மாவை கேளுங்க தம்பி. ஐயோ இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படி தேவையில்லாம ரோட்ல நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா போற வரவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்காதா? ஆட்டோ ஃபேர் அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா அவர் போட்டோம் விட்டுருங்க. நம்ம வேற ஆட்டோ பாத்துக்கலாம். இல்ல நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணாலும் கூட்டு போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன். அதுவும் கரெக்ட் தான். என்னமோ பண்ணுங்க தம்பி, ஆளை விட்டா சரி. யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. விடிஞ்சு விடியாததுமா இப்படி ஒரு சவாரி. ச்சே, பேசுற நீ மாப்பிள்ள வர நேரத்துல ரோட்ல நின்னு சண்டை போட்டனே, அவர் இப்ப என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அம்மா நீங்க வந்து கார்ல இருங்க. எங்க போகணும் நீங்க? அது இங்கதான் பக்கத்துல பஜாருக்கு போனோம். நாங்களும் பசாருக்கு போறதுக்கு வழி தெரியாம தான் இந்த பக்கம் வந்துட்டோம். நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு வழி சொன்ன மாதிரி இருக்கும், உங்களையும் நாங்க டிராப் பண்ண மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆர்த்திய ட்ரெஸ் பண்ண மாதிரி இப்ப நம்மள ட்ரெஸ் பண்ண வந்திருக்காங்களோ? என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல அது இது பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம எங்களை உங்க புள்ளையா நினைச்சுக்கிட்டு எங்க கூட வாங்க. சேஃபா கொண்டு போய் உங்களை இறக்கி விடுறோம். சரி வாங்க போலாம். வாங்கம்மா. ஐயோ என்னென்ன நடக்க போதோ. அம்மா பஜார்ல நீங்க எங்க போனோம்? யாருக்கு தெரியும்? ஏய் இல்ல வழி யாருக்கு தெரியும்னு கேட்டேன். எனக்கு தெரியுமே, திருச்சியில எல்லா இடமும் எனக்கு அத்துப்படி. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க போகணும்? நான் பஜார்ல மளிகை கடைக்கு போகணும், வீட்டுக்கு மளிகை பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு. அப்ப அங்கேயே போலாம். உங்களுக்கு வேலை இருக்க இடத்துல தான் எங்களுக்கும் வேலை இருக்கு. போன இந்த காரு என் ஆர்த்திக்கு சொந்தம். இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீங்க முதல்ல போய் உங்க பர்ச்சேஸை முடிங்க. நாங்களும் வேலையை முடிச்சுட்டு திரும்ப இந்த வழியா தான் போய் ஆகணும். உங்களை ஏத்திக்கிட்ட இடத்துலயே பத்திரமா கொண்டு போய் விட்டுறோம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, வரேன். அண்ணே சொல்லுமா. இந்தாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை பொருள் எல்லாம் பார்த்து கரெக்டா போட்டு வச்சிருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்தாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.